சர்க்குருவே சரணம். வணக்கம். உங்கள் அன்பு நண்பன் தேனி பாலா. தேனியிலிருந்து பாலா சான்மீகத்திற்காக செல்வியுடன் கூடி மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களோட சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. என்னுடைய மகிழ்ச்சி எல்லாம் சர்க்குரு செய்த காரியங்களை யாராவது என்னிடம் உண்மையாக பகிரும் போது, ஒரு சாட்சியாக வந்து சொல்லும் போது, மனசார சொல்றேன், சாட்சியா உட்கார்ந்துட்டு அவங்க சொல்லும் போது நான் பேரானந்தப்படுறேன். ஐயன் சர்க்குருவுடைய பாதங்கள்ல நம்ம போய் எப்படி சேர்ந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆனந்தம். அப்படி ஒரு பதிவு தான் இன்னைக்கு பதிவு. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வாங்க சாமி, இன்னைக்கு பதிவுல போலாம். அப்படி ஒரு அற்புதமான பதிவு. தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூரை சேர்ந்த பிரபாகரன் தனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை எங்களோட பகிர்ந்து கொண்டாரு. உண்மையை உண்மையாக அவர் சொன்னார். சாமி, இது நான் பொய் சொன்னா எப்படி சாமி? தன்னுடைய மாமா பத்மநாதன் அவர்களுக்கு மண்டையில மூளையில ஒரு இடத்துல ரத்த கசிவு ரத்த உறைப்பு ஏற்பட்டு ஹாஸ்பிட்டல் ஐசியூல அட்மிட் பண்ணிடுறாங்க. அதை பத்தி அவர் சொல்லுவாரு, கேட்டுட்டு வாங்க. வணக்கம். நான் தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர்ல இருந்து பிரபாகரன் பேசுறேன். ஐயா தரிசனம் பண்ணேன். ஐயாவோட பல அற்புதங்கள் எனக்கு நிறைய பண்ணி கொடுத்துருக்கிறாரு. அது ஒரு 2 விஷயங்கள் மட்டும் நான் மெயினா சொல்ல நான் கடமைப்படுறேன். எங்க மாமா பத்மநாபன் அவங்க மீனாட்சி ஹாஸ்பிட்டல்ல மூளையில பிளட் அடைச்சிருச்சு, பேச முடியாது, ஐசியூல இருக்கிறாங்க. 3 நாள் ஐசியூல இருக்கிறாங்க. 4வது நாள் அவங்க ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்றாங்க. நான் 3 நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்துட்டு வீட்டுக்கு ஐயாவோட விபூதியும் பொட்டலத்தையும் எடுத்துட்டு போயிட்டு எங்க மாமாவுக்கு பூசி விட்டுட்டு கையில வச்சு விட்டுட்டு வந்தேன். காலையில 3 மணிக்கு ஸ்கேன் பண்ண அழைச்சிட்டு வரேன். என் பேரை சொல்லி கூப்பிட்டாரு. ஐயா தூக்க முடியாத கையை தூக்கி துப்பாட்டினாரு. மறுநாள் நான் நடக்க வச்சேன். இப்ப நல்லா 2 காலால நடக்கிறாரு, நல்லா பேசுறாரு. ஆப்ரேஷனும்ல எதுவுமே இல்லை. ஐயாவோட மருந்து தான், விபூதி தான், அதுதான் மெயின் காரணம். 2வது விஷயம் விடிஞ்சா காலையில 10 மணிக்கு வீடு ஒட்டு விட்டுறேன். மணல் இல்லை. ஐயா, நான் மணல்ல தான் வீடு ஒட்டணும், எனக்கு மணல் வேணும்னு சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட எத்தனையோ பேர் மணல் வைக்கிறதா சொன்னாங்க, வைக்க முடியல. 3 மணிக்கு வீடை எழுப்பி தட்டி, உங்களுக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி நீங்க சொல்லியிருந்தீங்களே, அவங்க மணல் நான் கொண்டு வந்திருக்கேன் வாங்கன்னு சொல்லி வீடு வாசல்ல மணல் கொட்டிட்டு போனாங்க. மணல் வீட்டுல வச்சு நான் வீடு ஒட்டினேன். இப்ப மணல்ல தான் வீடு பூசிட்டு இருக்கேன். பல அற்புதம் கொடுத்தாரு. நான் 16 வருஷமா வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டேன். நான் கட்டிக்கிட்டு இருக்கேன். ஐயா தான் எனக்கு வீடு ரெடி பண்ணி கொடுத்தது. வணக்கம், நன்றி. பிரபாகரன் பேசுறேன், பூதலூர்ல இருந்து. கேட்டிருப்பீங்கன்னு நம்புறேன், பார்த்திருப்பீங்கன்னு நம்புறேன். எவ்வளவு பெரிய அதிசயம்! சில நேரம் மருத்துவத்தையும் தாண்டி சில சக்திகள் இருக்கின்றன என்பதற்கு நம் ஐயன் சர்க்குருவே சாட்சி. மருத்துவத்தை ஒரு காலம் நான் குறைத்து மதிப்பிடுபவன் அல்ல. மருத்துவம் மிகப்பெரிய விஷயம், விஞ்ஞான வளர்ச்சியினுடைய உச்சம். நான் அதை ஒரு காலமும் குறை சொல்வது இல்லை. குறைத்து மதிப்பிட நாம் யார்? ஆனால் ஒரு விஷயத்தை நமக்கு தெரிய வேண்டும். இதையெல்லாம் தாண்டி, இதையெல்லாம் மீறி ஒரு சக்தி நடத்துகிறது என்றால் நாம் எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? சாட்சிகளோடு சொல்கிறோம். சாட்சி எடுப்பவர்கள் சொல்கிறார்கள் தனக்கு நடந்தது இது என்று. பொய் சொன்னால் மற்றவர்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் கேலி கிண்டல் பண்ண மாட்டாங்களா? தன்னுடைய மாமா பத்மநாபன் அவர்கள் ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆகி மூளையில அந்த பிரச்சனை இருக்கு, ரத்த கட்டி இருக்கு, அதுக்கு ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்றாங்க. ஐயன் மீது நம்பிக்கை உள்ள இவர் பிரபாகரன் ஐயனுடைய விபூதி சந்தனத்தை யாருக்கும் தெரியாம கொண்டு போய் கொடுக்கிறார். அவருக்கு தடை விடுறாரு. வீட்டை கூட்டு வந்துறார். தைரியமா அழைத்தனோடு நடந்து வந்தாருன்னு சொல்றாங்க. ஆபரேஷன் இல்ல, இன்றும் நன்றாக இருக்கிறார். அவங்க மாமா இன்னைக்கு நல்லா இருக்காரு. பதிவு பண்ணியிருக்காரா இல்லையா? நான் ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு சொல்வது அதுதான். அவர்களின் எண்ணங்கள், எண்ண ஓட்டங்கள் எப்படியோ அதே போலதான் இறைவன் நமக்கு உதவி செய்வார். நாம் சரியான விதத்தில் எதையும் நினைக்கல, செய்யல அப்படிங்கும் போது நிச்சயமா நம்முடைய கர்ம ஒரு காலமும் தீராது. கணக்கன்பட்டி ஜீவ சமாதியில் வரும் அத்தனை பேருக்கும் ஒரு வேண்டுகோள்,
சுத்தமான மனசோட வாங்க. நீங்க குளிக்கிறீங்க குளிக்கல அதெல்லாம் முக்கியம் இல்ல. மூஞ்சி கழுவிட்டு வந்தா போதும், மூஞ்சி கழுவாம உள்ள வந்தாலும் போதும். பிறரை புறம் கூறாதீர்கள், பிறரை புரணி பேசாதீங்க, பிறரை இழித்து பேசாதீர்கள், யாருக்கும் தீங்கு நினைக்காதீர்கள், நல்லதே நினையுங்கள். நிச்சயமாக சர்க்குரு உங்களுக்கு நல்வழி காட்டுவார். உங்கள் பிரச்சனைகள் அத்தனையும் தீரும். உங்களுக்கு பல நோய்கள் இருக்கலாம், நல்ல நோய் இல்லாத மனிதன் இல்லை. ஐயனுடைய விபூதி சந்தனத்தை பெற்று அங்கிருந்து வாங்கி போய் சாப்பிடுங்க. தொடர்ந்து அங்க முடிஞ்ச வரைக்கும் அங்க வாங்க. அந்த மனநலம் பாதித்தவர்கள், உடல்நலம் பாதித்தவர்கள், வியாதியில் இருப்பவர்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய அருமருந்தாக அந்த விபூதி சந்தனம் அங்கு இருக்கிறது. தயவு செஞ்சு நான் சொல்றேன், இது மிகப்பெரிய அற்புதம். இன்னொன்னே அவர்கிட்ட உங்ககிட்ட சொன்னாரு, ஐயா நான் வீடு கட்டிட்டு இருக்கேன், எனக்கு மணலே கிடைக்கல. தஞ்சாவூர் மாவட்டத்துல மணல் எடுக்கிறது மிகப்பெரிய கஷ்டம். கவர்மெண்டோட ஆர்டரோட நிறைய விஷயங்கள் பண்ணணும். அவர் அவ்வளவு சொல்லி ஐயான்ட்ட வந்து வருந்தி கண்ணீர் விட்டு மல்கி வந்து கேட்டுட்டு போயிருக்காரு. பல மாசமா கேட்கிறேன் கிடைக்கலன்றாரு. ஆனா போய் அழுது இங்கிருந்து புலம்பி போய் படுத்திருக்காரா. 2 மாசத்துக்கு முன்னாடி கேட்ட ஒருத்தர் வந்து காலையில 3 மணிக்கு தட்டி மணலை கூட்டுட்டு போனாருங்க. என் வீட்டு வேலை முடிஞ்சது, இன்னைக்கு நான் நல்லா என் வீட்டுல இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ஐயன் அந்த அற்புதத்தை அதிசயத்தை அவருக்கு செய்ய போய் தான் அதை பதிவு பண்ணியிருக்காரு. சிம்மா பதிவு பண்ண முடியுமா யாருமே? புரூப்போட உட்கார்ந்து பேசுறாரு. ஐயனுடைய ஜீவ சமாதியில ஐயனுடைய அந்த விரிய மரத்து பக்கத்துல உட்கார்ந்து புரூப்போட பேசுறாரு அவர். ஐயா நான் பிரபாகரன், தஞ்சாவூர் பூதலூர்ல இருந்து வர்றேன், எனக்கு இது ஏற்பட்டதுங்க ஐயா, பதிவு பண்ணுங்கன்னு சொல்லி பதிவு பண்ணிட்டு இருக்காரு. ஐயன் ஞான வள்ளல் சர்க்குரு பரபிரமத்தினுடைய எவ்வளவு பெரிய அருள் அங்கு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்க ஒவ்வொரு தடவை வரும்போதும் நிச்சயம் உங்கள் கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படுகின்றன. நிறைய பேருக்கு வர முடியாது, நிறைய பேர் இருக்காங்க அவங்களால வர முடியாது. ஆனா மனசெல்லாம் துடிக்கும், ஐயனை நினைத்து அப்படியே துடிக்கும், ஐயனை நினைத்துக் கொண்டே இருப்பார்கள். அங்கும் செல்கிறார், உண்மையாக இருக்கும் பட்சத்தில் சென்றார், சென்று கொண்டு இருப்பார். அங்கேயும் போய் அவங்களுக்கு காட்சி கொடுத்து சரி செய்யறாரா இல்லையா? எத்தனையோ பதிவுகள் இன்னும் வர காத்து கிடக்கின்றன. உங்களுக்கு தெரிந்தவைகளை, உங்களோட நடந்தவைகளை என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள், மக்களுக்கு சொல்வோம். அந்த மக்கள் அதன் வாயிலாக வரும்போது அந்த புண்ணியம் உங்களுக்கு சேரும். ஐயன் சர்க்குருனுடைய பாதத்தில் இருந்து அந்த அருள் நமக்கு கிடைக்கும். என்னுடைய ஆசை எல்லாம் அதுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. என்னுடைய மக்கள் நோய் நொடி இன்றி, கஷ்டம் இன்றி சந்தோஷமாக வாழ வேண்டும். ஐயன் சர்க்குருவின் கருணையால் அழுத்தி சொல்வேன், ஐயன் சர்க்குருவினுடைய கருணையால் இது நடக்கும், நடக்க வேண்டும். தொடர்ந்து வேண்டிக்கிட்டு இருக்கேன். நீங்க யாருமே சங்கடப்பட, என்னிடம் செல்வியிடமும் என்னிடமும் சொல்லும் உங்கள் அத்தனை பேருடைய கஷ்ட நஷ்டங்களை ஐயனுடைய பாதங்களில் சமர்ப்பித்து விடுகிறோம். ரொம்ப என்னால உடம்பும் அப்படியே வலிக்கும், நல்லா ஏத்தி ஏத்தி வலிக்கும். அப்ப நேரா நைட்ல அங்க போய் ஐயாட்ட சொல்லிடுறோம். பௌர்ணமி அமாவாசைக்கு போகணும்னு ஆசைப்படுவேன். ஆனா ஐயன் எனக்கு என்ன உத்தரவு கொடுத்துறாரு? அன்னதானம் கொடுக்க உத்தரவு கொடுத்துறாரு. அன்னதானம் மிகப்பெரிய அருமையான ஒரு விஷயம். அதை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து செஞ்சிடறாங்க இல்லையா? அதனால உங்களுக்கு நான் சொல்வதெல்லாம், இந்த பாலகிருஷ்ணன் தேனி பாலா உங்களுக்கு சொல்வதெல்லாம், ஐயனுடைய ஜீவ சமாதிக்கு ஒரு முறை ஓடோடி செல்லுங்கள். அங்க போய் உங்களுடைய எண்ணங்களை, உங்களுக்கு கஷ்டங்களை, வருத்தங்களை ஐயனிடத்துல சொல்லுங்க சார். எவ்வளவு அற்புதமான நிகழ்வுகள் நடக்கும்ங்கிறத உங்களுக்கு தெரியும். வாங்க, மீண்டும் அடுத்த பதிவில் மீண்டும் வரும்போது நிச்சயமாக இதே மாதிரி உண்மை பதிவில் உங்களோடு சந்திப்போம், நானும் செல்வியும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் நண்பன் தேனி பாலா, செல்வியுடன் கூடி. வணக்கம். குருவே உன் துணையன்றி வேறு துணை எனக்கேது, வேறு துணை எனக்கேது.